ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாம்பே கராச்சி அல்வா. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இது வந்து முழுக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் செய்கிற அல்வாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். இது சாப்பிட வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த அல்வா இது கூட வந்து நம்ம 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இதில் நிறைய தண்ணி சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த க்ளாஸி ஃபினிஷ் வரும் இந்த அல்வாவில் மட்டும். நான் வந்து இப்போ 3 கப் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. அதாவது கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிடணும். இது வந்து எப்படின்னா, நம்ம கலக்கி வச்சா கூட அடியில் வந்து கொஞ்சம் போய் அப்படியே செட்டில் ஆன மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனால் அந்த இதில் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கிறப்ப அடுப்பில் சேர்க்குறப்போ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தான் இதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் அடுப்பில் வச்சு செய்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து 2.5லேருந்து 2.25 வரைக்கும் 2.25லேருந்து 2.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 கப்பு சர்க்கரை சேர்த்தோன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். 2.5 கப் சர்க்கரை வந்து அதாவது நமக்கு வந்து சட்டிலாக இருக்கும். அதாவது கரெக்டான அளவு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 1/2 கப்பு மட்டும்தாங்க தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு வந்து அது சுண்டி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி 1/2 கப்பு சர்க்கரை, அதாவது 1/2 கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அதிலே வந்து நமக்கு அடுப்பில் வச்சாலே நமக்கு வந்து நார்மலாக சுகர் வந்து மெல்ட் ஆகி கிடச்சிரும். நல்லா சுகரை வந்து மெல்ட் பண்ணிக்கணுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக சர்க்கரை வந்து மெல்ட் ஆகணும். நமக்கு சர்க்கரை வந்து இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லைங்க. மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை பாருங்கள், அடியில் போய் அந்த மாவு அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம சேர்க்குறப்பவும் வந்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்பேட்டில் வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நமக்கு அடியில் கொஞ்சம் நிற்கிது பாருங்கள். இதெல்லாமும் நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த ஸ்பேட்லாலே கலக்கினேங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட இருக்க அந்த கடாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம எப்பவும் போல் உடன் அந்த தோசைக்கரண்டியே எடுத்துக்கிட்டேங்க நான். என்னென்னா அனல் வந்து நமக்கு ரொம்ப கையில் படுது. அதனால் இப்போ நீங்கள் சின்ன கடாய் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதோட ஹைட் வந்து அதிகம். நான் வச்சுருக்க கடாயோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் அனல் படுற மாதிரி இருந்ததுன்ட்டு நான் வந்து அப்புறமா பிளேட்டில் கரண்டியை மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேவை வந்து நம்ம வந்து நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம லாஸ்ட்டாக சேர்க்காம முன்னாடியே வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன கலர் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம கேசரி கலர் இருக்குது இல்லைங்களா, அதே தான் சேர்க்க போகிறேன். நம்ம கடைங்களெல்லாம் பார்த்தோன்னா பச்சை கலர், மஞ்சள் கலர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப அது அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் நான் வந்து லைட்டாக தான் சேர்க்குறேன். நான் கேசரிக்கு கூட கொஞ்சம் லைட்டாக தாங்க சேர்ப்பேன். அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கலர் சேர்த்தாச்சு. கலர் சேர்த்துட்டு நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் கைவிடாமல் கலரணும். ஹையில் வைக்கக்கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஸ்லோவில் வச்சாலும் ஹீட் ஆகிறது லேட் ஆகும். இப்போ பாருங்கள், அப்படியே க்ளாஸியாக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு வந்து அந்த பதம் வர ஆரம்பிக்குது, கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கலந்துகிட்டே இருக்கணுங்க. அந்த தண்ணி வந்து அப்படியே கொலன்னு நமக்கு அந்த ஒரு ஜெல்லி பதம், நம்ம ஜெல்லி செய்வோம் இல்லைங்களா, நம்ம அகர் சேர்த்து அந்த மாதிரி ஒரு பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கைவிடாமல் தான் கலரணும். இதுக்கப்புறமும் வந்து நம்ம கொஞ்சம் கலந்துகிட்டே தாங்க இருக்கணும். என்னென்னா கொஞ்சம் விட்டுட்டோன்னா கூட அப்படியே அடியில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு தண்ணியாக இருந்தது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா நமக்கு கீழே போய் அந்த சோள மாவு கலக்கி வச்சோன்னே எப்படி ஆச்சு, அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிடுச்சு.
அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து விஸ்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு, அடியில் செட்டில் ஆகாமல் இருக்கலாம்னா. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் தோசை கரண்டி இந்த மாதிரி ஸ்பேட்டுலா தோசை கரண்டி அதுதான் கொஞ்சம் செட் ஆகுது. அதனால் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்துருச்சுங்க. நல்ல ஒரு கொல கொலன்னு நமக்கு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இதை வந்து ஒரு கிளேஸாக கூட ஒரு தடவை கேக்குக்கு யூஸ் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூபெர்ரி கேக் செய்கிறப்ப இந்த மெத்தடில் செஞ்சேன் நான். ஆனால் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அதாவது கெமிக்கல் ஃப்ரீயாக நமக்கு ஜெல்லி வேணும், அதாவது நியூட்ரல் கிளேஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி செய்யலாம். நியூட்ரல் கிளேஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கேக்குக்கு மேலே கலர் அதிகமாக ஆட் பண்ணாமல் அதில் ஒரு சொட்டு கலர் கலந்தாலே நமக்கு நல்ல கலர் வந்துடும். அந்த மாதிரி செய்கிறது அதுதான் நியூட்ரல் கிளேஸு. அதை கூட நான் செஞ்சுருக்கிறேன். ப்ளூபெர்ரி கேக் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் ஒரு 1/4 கப்பு தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு அதிகம் நெய் தேவையில்லைங்க. 1/4 கப்பு நெய் போதும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் வரும். 1/4 கப்புன்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் வரும். இப்போ 3வது டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம கலந்துக்கலாம். கலந்துகிட்டே இருக்கும்போது பாருங்கள், அப்படியே இன்னும் கொஞ்சம் கிளாஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்ம கீழே அந்த பவுலோட அடி இதுவே தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் புளிப்பு தன்மை வரத்துக்கு வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். நான் குட்டியாக இருந்ததுனால 1 சேர்த்தேன். பெருசாக இருந்ததுன்னா 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப புளிப்பாயிரும். அப்புறம் இதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும். இந்த அல்வாவோட பதம் நமக்கு டேஸ்ட் வராது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கலாம். ஒரு தடவை லெமன் ஜூஸ் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கலந்துடணும். லெமன் ஜூஸ் நம்ம முன்னாடி கூட சேர்க்கலாம். நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் சேர்த்தேன். அதேமாதிரி ஃபுட் கலரும் நம்ம எப்போ வேணால் சேர்க்கலாம். அதாவது எனக்கு என்னென்னா அது எங்கேயாவது அங்கங்கே நின்றுடக்கூடாதுன்னு நான் வந்து அந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோடனே நான் வந்து சேர்த்துட்டேன். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இது பாருங்கள், கலரும் நல்லா வந்துருச்சு. இந்த அளவு கலரே போதும். இதுக்கு மேலே போடணுன்னா நல்லா டார்க்காக போடுவாங்க, அது தேவையில்லை. இப்போ வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வேறு எந்த எசன்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. நார்மலாக வந்து நம்ம கடையில் சாப்பிட்றதுல வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஏலக்காவோட ஃப்ளேவரே நமக்கு வந்து நல்லாயிருக்கும் போட்டால். அதனால் ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்குறேன். ஏலக்காவை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும். நான் அளவுகள்லாம் ஏதாவது சொல்லும் போது விட்டுருப்பேன். அதனால் நான் உங்களுக்கு அளவுங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து முந்திரியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பொடியாக ஒன்றும் இல்லை, உடச்சதையே இன்னும் கொஞ்சம் 2 உடச்சி வச்சுருந்தேன். நம்ம 3 உடைக்கிறத 6 உடச்சி வைக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு என்னென்னா எல்லா அல்வாவில் வந்து எல்லா இடத்துலையுமே அது கவர் ஆகி நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஒரு கடிக்குமே நமக்கு வந்து முந்திரி கிடைக்கும். இன்னும் கூட கார்னிஷ்க்கு நம்ம அந்த ட்ரே ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த ட்ரேயில் கூட கொஞ்சம் போட்டு வைக்கலாம். அது மாதிரி கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளாஸ் மாதிரி வந்துருச்சு. நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து காமிச்சேன் பாருங்கள். அப்போ அப்படியே பாருங்கள், இன்னுமே கண்ணாடி இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. நல்லா நம்ம சுற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி ஆட்டி பார்த்தோன்னா பாருங்கள், அது வந்து அப்படியே இருக்கும். அதாவது ஒட்டக்கூடாது, அந்த பாத்திரத்தில் சுத்தமாக ஒட்டவே இல்லைங்க. இப்போ இதை நம்ம ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ஃபேன் காற்றுல இதை வந்து ஆற வைக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா நமக்கு சீக்கிரமாக கூல் டவுன் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃபேன் போட்டு விட்டுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போடலாம். நல்லாவே லெவல் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஏதாவது பண்ணோன்னா அது அந்த கரண்டியில் தான் ஒட்டும். இப்போ வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். பீஸ் போடும் போது என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வந்து நெய் ஏதாவது வந்து அந்த இதில் கத்தியில் வந்து கொஞ்சம் தடவிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டுது ரொம்ப. நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணும் போது அப்படி தான் தெரியாமல் அப்படி வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தா நமக்கு வந்து நல்லாவே ஸ்பூனில் வந்து கத்தியில் வந்து கொஞ்சமாக நெய்யோ இல்லை வெண்ணெய் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா வந்து நல்லா வரும். ஆயில் வேண்டாங்க. ஆயில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு வாடை வர ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன சொல்கிறது, மக்கின ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம கீ தடவியே கட் பண்ணிக்கலாம். இப்போ
பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு பீசஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நல்லா ஜெல்லி மாதிரி தாங்க இருந்தது. நான் உங்களுக்கு கடைசியாக கட் பண்ணிட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நம்ம கார்ட்டூன்லலாம் பார்க்க மாட்டாங்க ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்தது. அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கடையில் நம்ம கடையில் வந்து பேப்பரில் மடித்து தருவாங்கல்ல, என்ன சொல்கிறது, பாம்பே ஹல்வான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் வந்து என்ன வாங்குவோம், அசார்ட்டட் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கும்போது இந்த பேக்கெட் ஒன்று வருங்க எப்போயுமே. இந்த தீபாவளி டைம்லலாம் நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி தான் இருந்தது இது. அது சாப்பிடும் போதெல்லாம் நினச்சிக்குவேன், நானே உங்களுக்கு அப்படி தான் நினச்சேன், ஒரு பேப்பரில் நம்ம கவரில் எதனாவது பேக் பண்ணுற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு எனக்கு அது தோணவே இல்லை. அதனால் சரி இப்படியே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வந்துடுச்சுங்க. நல்லா நமக்கு அப்படியே அந்த ஜெல்லி மாதிரி நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டு வந்து நிஜமாவேங்க கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தாங்க வந்தது. ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த புளிப்பு, அந்த இனிப்பு, அந்த ஜெல்லி மாதிரி பதம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. எப்பயுமே என் பையன் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம். அவனுக்கு வந்து இந்த திருநெல்வேலி அல்வாலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்தமாதிரி அல்வா டைப்பு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். பாருங்கள் எப்படி ஜிகிலி ஜிகிலியாக இருக்குது இது. அப்படி தான் சொல்லுவாங்க, ஜெல்லிக்கு அந்த ஜிகில் ஜிகில் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஜிக்லி கேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இது பாருங்கள், நான் ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே தலை தலைன்னு ஆடுது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக வரும். ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.